எந்த பார்ப்பன எதிர்ப்பை கொண்டு திராவிடம் எனும் கோட்டையை கட்டினியோ, அதே பார்ப்பன பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிடம் என்னும் பழைய கட்டிடத்தை அடித்து நொறுக்குகிறேன் பார் அப்படின்னு மங்கம்மா சபதம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. மங்கம்மா சபதம் கமல்ஹாசன் நடித்த படம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் சபதம் எடுத்த மாதிரி ஒரு சபதம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். பார்ப்போம், கிளாப்ஸ் அப்படியே அள்ளுது செம்மையாக பயங்கரமாக. அதாவது அவங்களுக்கு என்னன்னா, நம்ம கொடுத்த காசுக்கு கரெக்டாக குவிட்டான்டா அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. பார்ப்பன கூட்டம் இவன் என்ன நினச்சிக்கிறான், அப்பா வாங்கின காசுக்கு நிம்மதியாக பேசிட்டோண்டா, அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா, அதனால் கைத்தட்டுறாங்கடா அப்படின்னு இவனுக்கு ஒரு நிம்மதி. சரி, பிராமண எதிர்ப்பை கொண்டு ஏன் திராவிடத்தை கட்டினார் பெரியார்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிராமண எதிர்ப்பை கொண்டு திராவிடம் கட்டினார்னு சொன்னீங்க. திராவிடங்கிறது முன்னாடியே இருக்குது. எப்போ முன்னாடியே இருக்குது? அயோத்திதாசர் பண்டிகர் காலத்துலேயே பேசியிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்கிறாரு? திராவிட உச்சலா வங்க அப்படின்னு சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறாரு. இப்போ பெரியார் தான் புதுசாக திராவிடங்கிறத சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற. சரி, ரைட்டு. இப்போ பெரியார் தான் அந்த கோட்டையை கட்டினான்னு சொல்கிறார். சரி, அப்படியே இருக்கட்டுமே. எதுக்காக கட்டினார்? இப்போ இவர் திராவிட கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி பாலாரம் தேனாரம் அப்படியே திரிச்சு ஓடிச்சா மக்கள் எல்லாரும் அப்படியே கல்வி செல்வத்தை அப்படியே வாரி வழங்கி மூளையில் நுழைஞ்சி மூளை தமிழனுக்கு பூரா மூளை வெளியில் ஊற்றுச்சா. அன்னைக்கு நம்ம தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் அவங்களுக்கெல்லாம் அப்படியே படிப்பு எல்லாம் பிஹெச்டி படிச்சுட்டாங்களா அந்த காலத்துலேயே? இல்லை, என்ன சொல்ல வரான்? முன்னாடியே இருந்த நல்லதை பூரா கெடுத்து விட்டாரா? திராவிடங்கிறத கட்டமைச்சு முன்னாடி இருந்த நல்லதை பூரா பெரியாருக்கு எடுத்துட்டாரா இல்லை கெடுத்துட்டாரா? இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. பிராமண எதிர்ப்பை கொண்டு திராவிட கூட கட்டமைச்சா அப்படிங்கிறாரு. பிராமண எதிர்ப்பை கொண்டு தானே. அப்போ பிராமண எதிர்ப்புங்கிறது ஒன்று இருக்குது, பிராமண ஆதரவுன்னு ஒன்று இருக்கணும்ல. அப்போ பிராமணர்கள் ஏதோ இப்போ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தானே ஏற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதில் வரணும்ல. அதை பற்றியெல்லாம் பேச மாட்டான். மரியாதை இல்லாமல் பேசணும்னு தான் தோணுது. குண்டாக்கு வாயில் வந்தபடி திட்டணும்னு தான் தோணுது. ஆனால் திட்ட முடியல, நாகரிகம் கருதி. ஏன்னா நம்ம வந்து பெரியாரிஸ்ட்டு. பெரியாரிஸ்டாக இருக்கிறவன் அடுத்தவனை போய் அநாகரிகமாக திட்ட மாட்டான். அதான் உண்மை. அதனால் நம்ம திட்டுறதுக்கு பயமாக இருக்குது. இப்போது அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கவும் தானே இவர் பிராமணத்தை பார்ப்பனியத்தை எதிர்த்து இவர் திராவிடம் கட்டுறாரு. அப்போ அந்த பிரச்சனையை நீ ஏன் பேச மாட்டேங்கிற? தெரியும் உனக்கு, அந்த வெங்காயம் பூரா நீ பேசி முடிச்சு விட்ட. ஏற்கனவே பெரியாரிய மேடைகளை பேசி முடிச்சு விட்டா. இப்போ என்னமோ மூளை வளருது, கல்வி வளருது. என் முன்னோர்கள் எடுத்த ஆயுதத்துக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் எடுக்கிற அறிவாயுதத்துக்கு எந்த பதிலும் இல்லை, உங்கள்கிட்ட பதிலே இல்லை அப்படிங்கிறான். சரி, என்ன ஆயுதத்தை நீ எடுக்கிற? நீ எந்த அறிவாயுதம் உன்கிட்ட இருக்குது? நீ எதை நீ அறிவுபூர்வமாக என்னைக்கு பேசியிருக்கிற? என்னைக்கு நீ பெரியாரை துச்சமாக நினச்சி பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நீ உனக்கு அறிவாயுதங்கிறது ஒன்றும் இல்லை. சுத்தமாக மடப்பாயில் ஆகிட்ட நீ அன்னையோட. எப்படி அறிவாயுதம் உங்ககிட்ட இருக்கும்ப்பா? சரி, நீ இப்போ திராவிட கோட்டையை இடிக்கிற. ரைட்டு, நல்லது, இடித்து முடித்ததுக்கப்புறம் உன்னால் முடியாது, நீ உன்னால் முடியவும் முடியாது, 2026 தேர்தல் சொல்லணும். அது முடியலாம், அடுத்து 31 சொல்லணும்னு வச்சுக்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ எப்பயுமே ஜெயிக்க மாட்ட, எப்பயுமே விளங்கவும் மாட்ட. நீ என்னைக்கு விளங்காதவன். ஏன்னா நீ உயிரோடு இருக்கிற. பெரியார் செத்து 50 வருஷம் கழிச்சு பெரியாரை நீ பேசிகிட்டு இருக்கங்கிறத நீ மறந்துடுற. நீ இப்போ அரசியல் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நீ வாங்கி திங்கிறதுக்கு என்ன வேணும்? நீ பார்ப்பன கூட்டத்தில் போய் பேசுகிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? பெரியார் வேணும். பெரியார் இருக்கவும் தான் நீ அங்கெல்லாம் போய் பேசுகிற. ஆக உனக்கு பெரியார் தான் கஞ்சி ஊற்றுறாரு. இன்னமும் செத்து 50 வருஷம் ஆச்சு. அவர் செத்து 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு சோறு போடுறது, பூவா கொடுக்குறது, உனக்கு அன்னம் கொடுக்குறது, உனக்கு என்ன கொடுக்குறது, எல்லாம் கொடுக்குறது பெரியார் தான். இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீ பெரியாரை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க. அதுதான் உண்மை. சரி, பெரியார் ஏன் திராவிட கோட்டையை கட்டினார்? இவர் தான் கட்டினார் அப்படியே வச்சுக்க. அயோத்திதாசர் பண்டிகர்களுக்கெல்லாம் தெரியாது, ரவீந்திரநாத் தாகூருக்கெல்லாம் தெரியாது. இவர் தான் கட்டுறாரு அப்படியே வச்சுக்க. ஏன் கட்டினார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. அப்போ அன்னைக்கு இருந்த நிலவரம் என்ன? நம்ம பாட்டன் முப்பாட்டன் தாத்தன் பாட்டெல்லாம் ஏன் படிக்கலை? சங்க காலத்தில் படித்தாங்க, இப்போ ஏன்டா படிக்கலை அப்படின்னு கேட்கணும்ல. ஏன் படிக்க விடல?
சரி, ஒரு வேளை நீ வந்து திராவிட கோட்டையை இடிச்சிட்றப்பா, அது ஒன்றால் முடியாது, சத்தியமாக முடியாது. திராவிட கோட்டையை இடிச்சிட்ற, பார்ப்பனியத்துக்கு வந்துருச்சு, உத்தரப்பிரதேசம் மாதிரி பீகார் மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்க, அவங்க என்ன ஆள்றாங்கன்னு வச்சுக்க. அப்போ ஆளும்போது என்ன ஆகும்? இந்த நகரத்தை சுற்றி நகரத்துக்குள்ளே இருக்கிற அந்த கோயிலை சுற்றி யாரும் வரக்கூடாது. பொது பாதையில் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்த மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது. அக்ரகாரத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது. கோயிலுக்குள்ளே வரவே கூடாது. எல்லாம் கோபுர தரிசனம், கோடி தரிசனம்னு சொல்லிட்டு இப்போ ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன்லாம் வெளியில், கோயிலுக்கு வெளியே தான் எனக்கு கும்பிடணும். இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ பெரிய மோசடி அமைஞ்சிருக்கு தெரியுங்களா? நமக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாமையே கடந்து வந்திருக்கிறோம். அதாவது வெளியில் வர முடியாதவன் இருக்கான்ல, உள்ளார கோயிலுக்குள்ளே வர முடியாதவன் இருக்கான்ல, இப்போ தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன்லாம் உள்ளார போக முடியாது, கோயிலுக்குள்ளேயே விட மாட்டாங்க. இப்போ தான் கோயிலுக்குள்ளேயே போகிறாங்க. இந்த பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான், கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் தான், பேரறிஞர் வந்ததுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எந்த கோயில்லையுமே நம்ம ஒடுக்கப்பட்டவர்களையோ, தாழ்த்தப்பட்டவர்களையோ, பிற்படுத்தப்பட்டவர்களையோ கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கிற காலத்தில் கோயிலுக்குள்ளே வந்து அப்போ வந்து வெளியில் தான் நின்று சாமி கும்பிடணும். யார்? இந்த ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன்லாம் வெளியே தான் நின்று சாமி கும்பிடணும். அப்போ தான் சொன்னான் இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு. என்னடா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அதில் ஒரு அறிஞர் வந்து சொல்கிறார், இதாங்க காரணம் அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறான், நீ உள்ளே வரக்கூடாது, நீ உள்ளே வரக்கூடாத ஒரு சாதி, நீ அங்கே நின்று அப்படியே சாமி கும்பிடு, கோபுரத்தை நீ கும்பிட்டாவே உனக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து மலுங்கடித்தவன், அறிவை மறக்கடித்தவன், அறிவை மலுங்கடித்தவன், புத்தியை வந்து மறக்கடித்தவன், சிந்திக்கிற திறனை வந்து மறக்கடித்தவங்க இவங்க. சரி, இப்போ என்னென்னலாம் நடக்கும்? கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, பொது இடங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, துண்டு எடுத்து கம்கட்டில் வச்சுக்கிட்டு தான் நடக்கணும், சட்டை போடக்கூடாது, பெண்கள் மாறா பண்ணியக்கூடாது, ஜாக்கெட்டு போடக்கூடாது, முளை வரிக்கு போடுவாங்க, பெண்களின் மார்பகங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி முளைவரி போடுவாங்க. இதெல்லாம் இருந்ததுங்க, இதெல்லாம் இருந்தது. அப்புறம் கல்யாணம் பண்ணி புருஷன் செத்து போயிட்டா தூக்கி அவளை கட்டி, கை காலையை கட்டி கொண்டு அவன் புருஷனோடைய அந்த படத்தோடையே போட்டு எரிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, புருஷன் செத்து போயிட்டா மொட்டை அடிச்சிடுவாங்க. சின்ன வயசில் 7 வயசில் 13 வயசில் கல்யாணம் பண்ணி 15 வயசில் கல்யாணம் பண்ணி மறுநாளே செத்துட்டா கூட அதோட முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணோட கதை. மொட்டை அடிச்சிடுவாங்க. மொட்டை அடித்து ஒரு வெள்ளை புடையை கொடுத்துருவாங்க. சுற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே தான், ரூமுக்குள்ளேயே தான் இருக்குன்னு, வெளியில் வந்து பார்க்கக்கூடாது. வெளியில் வந்து பார்த்தா அவச்சாரம் ஆயிரும், தீட்டாயிரும். அவள் வந்து விதவை, கைம்பெண்ணு. அந்த விதவையை பார்த்துட்டு போனால் போகிற காரியம் விளங்காது, செய்ய இருக்கிறது ஒரு செயலும் உருப்படாது. இப்படியெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. இப்படியெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து திருப்பி வருமா? படிக்கக்கூடாது, குலத்தொழிலை பார்க்கணும், அவன் தொழிலை அவங்க அப்பா பார்த்த தொழிலை தான் அவன் பார்க்கணும். மாடு மேய்ச்சவன் தொழிலை மாடு மேய்ச்சவன் புள்ள மாடு தான் மேய்க்கணும், ஆடு மேய்ச்சவன் புள்ள ஆடு தான் மேய்க்கணும், கழுதை மடிக்கிறவன் புள்ள கழுதை தான் மேய்க்கணும், படிக்காதவன் புள்ள படிக்கக்கூடாது. ஆனால் இவனுங்க மட்டும் லண்டனில் போய் படிப்பானுங்க, அங்கே போய் படிப்பாங்க, இங்கே போய் படிப்பாங்க, இங்கே ஒரு வீடு வாங்குவாங்க, லண்டனில் ஒரு வீடு வாங்கி இவங்க மட்டும் இவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க. மற்ற எவனும் படிக்க வர்றதுக்கு அருகதை இல்லை, துப்பு இல்லை, திராணி இல்லை. அதனால தான் இப்போ நீட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் புதிய கல்விக்குறை கொண்டு வராங்க. படிக்கக்கூடாது, முட்டாள் ஆக்கிடணும். எல்லாம் தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணியே தான் இவங்க பூரா திட்டம் பூரா தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணியே தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு தான் வேகமாக வளருது. அதனால் தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணி தான் இவங்க போடுற திட்டம், செயல் திட்டம் எல்லாமே இருக்கும். அப்போது இவன் என்ன சொல்ல வரான், திராவிடத்தை அடித்து ஒழிச்சு நொறுக்கிட்டா பார்ப்பனியங்கிற கடப்பாறையை, பிரமணியன்ற கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? இதெல்லாம் தான் நடக்கும். படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, அரசு வேலையில் பூரா அவங்க தான் இருப்பாங்க, தனியார் வேலையில் பூரா அவங்க தான் இருப்பாங்க. எந்த வேலைக்கு போனால் ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் போவான்? பியூனு வேலை. ஏற்கனவே தான் இருந்துச்சு, எனக்கு தெரியும். நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஜெண்டாக இருக்கும்போது அதான் இருந்துச்சு. அப்போ பியூனு வேலை மட்டும்தான்
ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர் அதில் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பான். நமக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுப்பான். அவங்க கொஞ்சம், பிற்படுத்தப்பட்டவங்க கொஞ்சம், மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க கொஞ்சம், ஒடுக்கப்பட்டவங்க கொஞ்சம், தாழ்த்தப்பட்டவங்க கொஞ்சம், பஞ்சமர்கள் கொஞ்சம் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறான் அவன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதாவது ஒரு வறுமை, ஒரு தொழில், கூட்டி கொடுக்குறது ஒரு தொழில். அந்த மாதிரி ஒரு தொழிலாகவே இருக்குது. நிறைய இருக்குது வச்சுக்கோங்க. நிறைய பேர் அந்த வேலையை செய்கிறாங்கன்னு செய்கிறாங்க. கூட்டி கொடுக்குற வேலையை செய்கிறாங்க. கூட்டி கொடுக்குற வேலையை, கூட்டி கொடுக்குறோம்ல அந்த வேலையை. ஆனால் அதை விட கொடுமையானது எது தெரியுமா? காட்டி கொடுக்குற வேலை. காட்டி கொடுக்குற வேலை அதை விட கொடுமையானது. அதை விட வந்து அது எப்படி கொடுமையானதுன்னு சொல்லக்கூடாது, கேவலமான வேலை காட்டி கொடுக்குறது. காட்டி கொடுக்குறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு எப்பெல்லாம் அவனுக்கு லாபம் வருதோ, எப்பெல்லாம் சந்தர்ப்பம் அவன் பக்கத்து இருக்குதோ, எப்பெல்லாம் அவனுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கோ அப்போல்லாம் காட்டி கொடுப்பான். ஒரு தடவை காட்டி கொடுப்பான், பணத்தை வாங்கினா செட்டில் ஆனால் அப்படிலாம் இருக்க மாட்டான். வருஷம் வருஷம் வருவான், வருஷம் வருஷம் வருவான். 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருவான், 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டம் போட்டு பேசுவான், 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருவான். ஏன்னா வருஷம் வருஷம் வருவான், வராமல் இருக்கவே மாட்டான். இன்றைக்கி போவான், நாளைக்கு திருப்பி வருவான், இன்றைக்கி போவான், நாளைக்கு திருப்பி வருவான். எதுக்கு? எரியிற எங்கேயாவது நெருப்பு ஏதாவது எரிஞ்சுன்னா எண்ணெயை ஊற்றி விட்டு போயிடுவாங்க, வேகமாக பற்றி எரியும். அதே மாதிரி தான். இதுக்காக தான் இப்போ வந்து திராவிடம் என்னும் கோட்டையை, இல்லை பழைய கட்டிடத்தை பார்ப்பனியன் என்கிற கடப்பாறையை வச்சு அடித்து நொறுக்க போகிறாரு. நொறுக்கினதுக்கப்புறம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது அது அவருக்கே தெரியும். ஓம் பிள்ளையும் சரி, ஏன் பிள்ளையும் சரி, இந்த ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் பார்ப்பனர் பிள்ளைகள் தவிர மற்ற எல்லாருமே ஒருத்தரையும் படிக்க விட மாட்டான். தெய்வ குத்தம்பான், அம்பாள் கோச்சிக்குவா அப்படிம்மா சொல்லி 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 மூளையை மழுங்கடிச்சு நம்மளை வந்து படிக்க விடாமல் செஞ்சிருவான். அதை வந்து அதுக்கு துணை போகணும். இவன் துணை போகிறான். இந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பெரியாருங்கிறவன் யார், இவன் யார், இவனோட லீலைகளை, ஆரம்பகட்ட லீலைகள்லேருந்து இன்னை வரைக்கும் அவனோட லீலைகள் என்ன, இவன் மேலே என்ன இருக்குது, இவன் யாரால் வளர்ந்தான், எப்படி பெரியாளானா, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பெரியாளானதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன துவேஷம் பண்ணுறான், தமிழ்நாட்டை எப்படி குட்டி சோறாக்க பார்க்குறான், தமிழ்நாட்டை எப்படி விளங்காத ஒரு மாநிலமாக பார்க்குறான். எல்லாத்துலேயும் மேலே இருக்கிற தமிழ்நாட்டை வந்து எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்ப்பாங்க? அது பார்ப்பனியம் தான் பார்க்கும், ஒன்றிய அரசு தான் பார்க்கும். ஆனால் நீ ஏன் பார்க்குற? அப்போது என்ன அர்த்தம் அதுக்கு பேர்? காட்டியா கூட்டியா, இல்லை கூட்டியா இல்லை காட்டியா? மக்கள் முடிவு எடுப்பாங்க. 2026 மக்கள் முடிவு எடுப்பாங்க. எப்பயுமே மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க. இருக்குது, சம்பவம் இருக்குது உனக்கு. நன்றி, வணக்கம்.